அபான்ஸ் 11-11 சேல். உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற பெரிய தலைப்பில் சில உபதலைப்புகளை எடுத்து என்னுடைய கருத்துக்களை உங்களோடு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த வேளை நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இதை கேட்பவர்கள், செவிமடுப்பவர்கள், கேட்பவர்கள், பார்ப்பவர்கள் அனைவருக்கும் என் நன்றி. இது கடந்த சில கிழமைகளாக, கடந்த சில வாரங்களாக நான் கிறித்தவ விழுமியங்களை பற்றி எனது கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். உண்மையிலேயே சொல்லப்போனால், நீங்கள் அந்த கிறிஸ்தவ விழுமியங்களை உற்று நோக்கி பார்த்தால், அது கிறிஸ்தவ விழுமியங்கள் மட்டுமல்ல, அது உலகளாவிய மனித விழுமியங்கள். அவை அந்த கிறிஸ்தவன் ஒரு சமயப்பூச்சி அதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு விழுமியம், ஒரு சமயத்து விழுமியம் உண்மையாகவே ஒரு விழுமியமாக இருந்தால், வேல்யூ, அது உலகளாவியாக தான் இருக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும், எல்லா மனிதர்களுக்கும். அந்த வரிசையில் இன்றைக்கு ஒரு விழுமியம் என்னவென்றால், மலை உரையின் இறுதி முடிவில், மலை உரையின் முடிவில் இயேசு ஒரு அழைப்பு விட்டார். அந்த மலை உரைக்கு ஒரு சிகரம் போல அந்த அழைப்பு வந்தது. அது என்ன? உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருப்பீர்களாக. இது ஒரு அறிக்கை அல்ல, ஒரு அழைப்பு. வார்த்தையிலே விளங்குது, நீங்களும் இருப்பீர்களாக. விண்ணகத்தந்தை என்பது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிற ஒரு உருவகம். கடவுள் என்றும் சொல்லலாம், அன்பென்றும் சொல்லலாம். அந்த கடவுள் முழுமையானவர். முழுமையானவர் என்று சொன்னால் அங்கே எந்த விதமான கீறுகளோ உடைந்த தன்மையோ எதுவுமே இல்லை. ஒரு முழுமை, ஃபுல்னஸ். அந்த கடவுளிலிருந்து பரிணமித்தவர்கள் தான் நாங்கள் என்று சொன்னால் மனிதர்கள். பரிணாமத்தில் பரிணமித்த அனைத்து மக்களும் நாங்களும் அந்த முழுமையோடு பிறந்தோம். ஆனால் பிறந்தவுடன், இன்றைக்கு உளவியலாளரும் சரி, மருத்துவர்களும் சொல்லுகிறார்கள், பிறக்க முன்னரே நாங்கள் தாயின் வயிற்றில் இருக்கிற பொழுதே பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதில் உண்மைகள் உண்டு. ஆனால் பிறந்தவுடன் சமூகத்தினால், சூழலினால், எங்களுடைய கலாச்சாரத்தினால், எங்களுடைய மதங்களினால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம். அது தவிர்க்க முடியாத ஒன்று. ஏன்னா நான் வாழ்கிறது சமூகத்தில். அது குடும்பமாக ஆரம்பித்து அயலவர்களோடு, பாடசாலைகள், மதத்தில், கலாச்சாரத்தில் என்று பல்வேறு படிப்பினைகள், மதத்தினுடைய படிப்பினைகள், விழுமியங்கள் அல்ல, படிப்பினை வேறு, விழுமியங்கள் வேறு. அவற்றால் நாங்கள் பாதிக்கப்பட்டு அந்த முழுமை மறைக்கப்படுகின்றதை ஒழிய மறுக்கப்படவும் இல்லை, அழிக்கப்படவும் இல்லை. என்னுள் முழுமை உண்டு, உடைபடாத முழுமை என்று புதிய விஞ்ஞானம், குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லுகின்றது. டேவிட் போம், தி அன்ப்ரோக்கன் ஹோல்னஸ் ஆஃப் த யூனிவர்ஸ். அந்த முழுமை என்னில் உண்டு, நான் உருவாக்க போகிறதல்ல. ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு, மழுங்கடிக்கப்பட்டிருக்கு, சேறுகள் பூசி அது இருக்கிறதே தெரியாமல் இருக்கு. அப்போ எனக்கு அழைப்பு என்ன? இந்த சேற்றை நீக்கி, இந்த நான் போட்டுக்கொண்ட இந்த முகமூடிகளை நீக்கி, இந்த படிப்பினைகளும் சரி, என்னை என்னென்னவோ எல்லாம் பாதித்தோ அவ்வளவை நீக்கி பயணித்தால் அந்த முழுமை முகிழ்ந்தெழும்.
அதுக்கு வைரத்தை ஒரு உதாரணமாக பௌத்தத்திலும் சொல்லுகிறார்கள். தாமஸ் மேர்டன் என்ற கத்தோலிக்கு ஒரு மிஸ்டிக் ஞானியும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு வைரக்கல் சேர்த்தால நிறைய மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே அதை நன்றாக அந்த சேற்றை நீக்கி நன்றாக பாலிஷ் பண்ண உடனே அந்த வைரம் பிரகாசிக்கும். அது நீங்கள் எங்கேயும் போய் வைரக்கல் செய்கிற இடங்களை போய் பார்த்தா தெரியும். அது ஒரு உருவகம். அதே போன்று தான் என்னுடைய முழுமை. இதை மிக அழகாக ஒரு உபநிடதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நான் இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிற பொழுது எனக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டு. நான் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை தடவை சொன்னாலும் அது உடன்பாடு தான், நல்லதும் கூட. முழுமை அதுவாம் முழுமை இதுவாம், முழுமையின் நின்று முழுமை பிறந்து, முழுமையின் நின்று முழுமை பிறந்தபின் முழுமை முழுமையாய் முன்போல இருந்ததே. அதாவது நான் முழுமையிலிருந்து பிறந்தேன். அதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், கடவுள் முழுமையானவர். அந்த கடவுளிலிருந்து பரிணமித்த நானும் முழுமையானவன். அப்போ நான் ஏன் வாழுகின்றேன் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த வாழ்க்கையின் லட்சியம் என்ன, இந்த வாழ்க்கையின் முடிவு என்ன என்று கேட்டால், அந்த முழுமையை நோக்கி பயணிப்பது தான் என்னுடைய வாழ்க்கையின் அந்தம். அந்த முழுமை வெளியாலே இல்லை. நான் கையை காட்டுற பொழுது அது வெளியாக இருக்கிற பொழுது அந்த முழுமை என்னுள் உள்ளது. அகப்பயணம் இது பலருக்கு கடினமாக இருக்கு. ஏன் கடினமாக இருக்குன்னு சொன்னால், நான் பல காலமாக ஏற்றுக்கொண்ட ஒரு முகம் மூடி அதை உதிப்பது நோவு தரும். பல காலமாக நான் ஏற்றுக்கொண்ட சில படிப்பினைகளை இன்றைக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிற பொழுது அதை விட்டுவிட எனக்கு கடினம். பழக்க தோஷம். கடினம் என்று சொல்லுகின்றன ஒழிய முடியாது என்று சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு நாளும் விஞ்ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கு. விஞ்ஞானம் இன்றைக்கு ஒரு வேறு மொழி பேசுகிறார்கள் சில விஞ்ஞானிகள். அதே போன்றுதான் ஆள் உளவியல், டெப்த் சைக்காலஜி. ஃப்ராய்ட் அதை பெருசாக அதை பற்றி பேச இல்லை. அப்படி பேசியிருந்தாலும் அதை தவறாக தான் அதை பேசியிருக்கிறாரு. கார்ல் ஜூங் போன்ற உளவியலாளருக்கு பிற்பாடு வந்த உளவியலாளர்கள் அதில் ஆழமாக சென்று நன்றாக படித்திருக்கிறார்கள். ஆள் மௌனம் அந்த அன்கான்ஷியஸ். அப்படிப்பட்ட அறிவில்லாமல் இன்றைக்கு இருக்கிற பொழுது நாங்கள் 15ஆம் 16ஆம் நூற்றாண்டில் படித்தவை அல்லது 18ஆம் 19ஆம் நூற்றாண்டில் படித்தவை பிடித்து கொண்டிருப்பது ஒரு மடமைத்தனம். அறிவில்லாதவர்கள் தான் சொல்லுவோம். ஆனால் மதம் அப்படி பிடிக்க வைக்குது. எங்கேயோ நான் படித்த ஞாபகம், மனிதனுக்கு மிக கஷ்டமானது மாறுவது, மனம் மாறுவது, வாழ்க்கையை மாற்றுவது. ஆனால் மாறாமல் இருந்தால் நாங்கள் வளர மாட்டோம், முதிர்ச்சி பெற மாட்டோம். தேங்கி நின்றால் அந்த தேக்கம் அழுக்காகி அப்படியே அழிந்து போகும். அப்படி அழிந்தவர்கள் பலர், அழிந்த துறவற சபைகள் பல, அழிந்த நாடுகள் பல, அழிந்த மொழிகள் பல, அழிந்த ராஜ்யங்கள் பல. இல்லாமல் இல்லை. காலத்தோடு நாங்கள் வளர வேண்டியது அவசியம். அதுவும் இந்த புது அறிவு, இந்த புது உணர்வு எங்களுக்கு ஒரு தெளிவை தருகின்றது. இதுவரை இல்லாத ஒரு தெளிவை தருகின்றது. ஒருவேளை 10 வருடங்களுக்கு பிறகு இன்னும் தெளிவுகள் ஏற்படலாம். நாங்கள் திறந்த மனதோடு இருக்க வேண்டும். அதனால தான் உண்மையான ஆன்மீகம் பேசுவதாக இருந்தால் அந்த முழுமையை நோக்கி, என்னுள் உள்ள அந்த முழுமையை நோக்கி நான் பயணிக்க வேண்டியது அவசியம். இன்னும் ஒரு முக்கியமான விழுக்காடு அத்வைதம். இந்த அத்வைதம் என்ற சொல்லு புதிய ஏற்பாட்டிலையோ அல்லது வேதாமத்திலோ இல்லை. இது அத்வைத வேதாந்தத்தில் ஒரு ஸ்கூலே இருக்குது. அத்வைத ஸ்கூல் ஆஃப் வேதாந்தன்னு இருக்குது. அதாவது எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு கிறிஸ்துவுக்கு முன்.
ஆனால் நாங்கள் கிரேக்க தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு கிறிஸ்தவத்தை பரப்பின காரணத்தினால அது எங்களுக்கு அது கிடைக்கவும் இல்லை, அதை பெற வேண்டும் என்ற ஆர்வம் எங்களுக்கு தோன்றவில்லை. ஆனால் இந்த அத்வைதம் இன்றைக்கு புத்துயிர் பெற்று வருகின்றது. இந்த அத்வைதம் என்றால் என்ன? தமிழில் இதுக்கு ஒரு தமிழை மொழிபெயர்க்க இது இடுகிளைப்பாடு என்று சொல்லுகிறோம். இரு வேறுபட்ட இருமைவாதம், வாதம் என்று சொல்லி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளையில் இடுகிளைப்பாடு. 2-3 உதாரணங்களை தந்தால் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஒன்று, நான் கோவிலுக்கு போயிட்டு வழிபடுகிறேன், ஆனால் என் அயலவனோடு எனக்கு உறவு கிடையாது. அது இடுகிளை, டுவலிசம், இறைகிளைப்பாடு. நான் அகத்தே அழுகின்றேன், புறத்தே சிரிக்கின்றேன், இடுகிளைப்பாடு, டுவலிசம். நான் நினைப்பதொன்று, ஆனால் வெளியால் சொல்வது வேறொன்று, இடுகிளைப்பாடு. இப்படி உதாரணங்களை கொண்டு தொடர்ந்து நான் தருவேனாக இருந்தால் முடிவில் ஒரு வசனத்தில் சொல்லிவிடலாம் இலகுவாக. என்னிலிருந்து ஏதாவது ஒன்று வேறாக இருப்பின், எனி செப்பரேஷன், புறம்பாக இருப்பின், அதாவது தமிழர் வேறு, சிங்களவர் வேறு, கத்தோலிக்கம் வேறு, சைவம் வேறு, இலங்கை வேறு, இந்தியா வேறு, எல்லா வேற்றுமைகளும் எல்லா வேறுபாடுகளும் இந்த இடுகிளைப்பாட்டுக்குள்ள வரும், டுவலிசம். இந்த இடுகிளைப்பாடு அற்ற ஒரு நிலை அதான் அத்வைதம். இடுகிளைப்பாடு அற்ற ஒரு நிலை, அதை நோக்கி பயணிப்பது தான் ஆன்மீகம். அதனால தான் நான் போன முறை சொன்ன ஞாபகம், இன்றைக்கு நாங்கள் விண்ணரசு மோட்சம் என்று சொல்லி மொழிபெயர்த்து இன்றைய சூழலுக்கேற்ப, இன்றைய அறிவுக்கேற்ப, இன்றைய விளக்கத்துக்கேற்ப ஓர்மை உணர்வு என்று சொல்கின்றோம், யூனிட்டி கான்ஷியஸ்னஸ். அந்த ஓர்மை உணர்வை இன்னொரு வார்த்தையில் சொன்னால், அல்லது இன்னொரு மாதிரியாக சொன்னால், இடுகிளைப்பாடு அற்ற ஓர்மை உணர்வு, நான் டுவல் கான்ஷியஸ்னஸ். அப்படி ஒரு நிலைக்கு நான் வரும்பொழுது நான் முக்தி பெற்றவன். அது எப்படி வருகின்றது? இந்த வேறுபாடுகள் எல்லாவற்றையும் நீக்கி நான் வளர்கிற பொழுது கடினம், மிக கடினம், மிக மிக கடினம். சாதி வேற்றுமையை வச்சு கொண்டு இருக்கிறோம், இன்னும் சிங்கள தமிழ் வேற்றுமையை பயங்கரமாக வைத்து கொண்டிருக்கிறோம். எந்த நிலம் வேறு எந்த நிலம் வேறு என்று வச்சிருக்கிறோம், உண்ட கலாச்சாரம் வேறு எந்த கலாச்சாரம் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் உண்மை, நான் இல்லை என்று சொல்ல இல்லை. ஆனால் இந்த வேறுபாடுகள் இருக்கு மட்டும் இடுகிளைப்பாடு உண்டு, டுவலிசம் உண்டு. இவற்றை மேவி, இவற்றுக்கு எதிராக அல்ல, இவற்றை மேவி, அனைத்தையும் மேவி, சமயங்களையும் மேவி, நாடுகளை மேவி, இனங்களை மேவி, சாதிகளை மேவி போகிற ஒரு பயணம்தான் ஆன்மீக பயணம். அது எங்கு முடிகிறது என்று சொன்னால், நான் வேறு நீ வேறு அல்ல, கடவுள் வேறு நான் வேறு அல்ல, நானும் கடவுளும் அல்ல, கடவுளில் நான், நானும் கடவுளும் என்றல்ல, அது இடுகிளைப்பாடு. கடவுளில் நான் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அங்கு இடுகிளைப்பாடற்ற ஓர்மை உணர்வு, நான் டுவல் கான்ஷியஸ்னஸ். நான் இந்த உரையின் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், இந்த சொல் நற்செய்தியில் இல்லாவிட்டாலும் இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அவர் கூறிய கூற்றுக்களை பார்க்கும் பொழுது, அவர் எங்களுக்கு தந்த அழைப்புகளை பார்க்கும் பொழுது, கிறிஸ்து ஒரு அத்வைத்தன். இயேசுவினுடைய 2வது பெரிய அழைப்பு, முதல் அழைப்பு முழுமையை நோக்கி வாழ், 2வது அழைப்பு கடைசியாக சீடரோடு இருந்து உணவுண்ட பொழுது அவர் மிக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார், தந்தை என்னுள்ளும் நான் தந்தையினுள்ளும் இருப்பது போல் நீங்களும் எங்களுடன் அல்ல. அதுதான் அத்வைதம், அதுதான் இடுகிளைப்பாடற்ற நிலை, அதுதான் அந்த உயர்ந்த உறவு. நாங்கள் உறவை பற்றி பேசுகிற பொழுது கணவன் மனைவி உறவிலே ஆரம்பித்து, சிசு தாய் என்ற உறவு வளர்ந்து, பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு வளர்ந்து, அயலவர் உறவு என்று விரிந்து, சூழலோடு என்று விரிந்து, இறுதியாக அந்த உறவினுடைய உச்சக்கட்டம் கடவுளில் நான், பீயிங் இன் லவ் என்று
சில ஞானிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது அன்பில் நிலைத்திருங்கள். இது புதிய ஏற்பாட்டில் இருக்குது. அப்போ அத்வைதம் என்ற சொல்லி இல்லாவிட்டாலும் அதனுடைய பொருள் செறிப்பாகவும் செழிவாகவும் இருக்குது. மீண்டும் இன்னொரு உரையில் உங்களை சந்திக்க மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். அபான்ஸ் 11 சேல் உலகத்தரமான உற்பத்திகளுக்கு 51% வரை சிறப்பு தள்ளுபடி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.